மக்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இல்லை தம்பி, இந்த வருஷமாவது ஒழுங்கா பைக் எடுத்துட்டு ஊர் சுத்தாம பெட்ரோலை போட்டு முறுக்குன்னு முட்டு சந்தில போய் நிற்காத. ஒழுங்கா 12 மணி ஆச்சா ஒன்று கோயிலுக்கு போ, இல்லைன்னா பெத்தவங்க தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் இரு. சோழி புண்ணு மட்டும் பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இது நல்லா இருக்கிறதா? சரி, என்னவோ என்ன நடந்ததுன்னா, சென்னையில இருந்து திருத்தணி வரைக்கும் போற லோக்கல் ட்ரெயின்ல இவனுங்க அராஜகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல சில பேசஞ்சர்லாம் இருந்திருக்காங்க. பட் இவனுக்கு பண்ற இந்த அராஜகத்தெல்லாம் பார்த்து அவங்க இறங்கி போயிட்டாங்க. தனியா இந்த ஹிந்திக்கார பையன் மட்டும் மாட்டிக்கிட்டு, இந்த ஹிந்திக்கார பையன் ஏன் பிரதர் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தான் சொல்லி கேட்டிருக்காப்ல. நாங்களாம் அப்படிதான் பண்ணுவோம், நாங்களாம் லோக்கல் பாய்ஸ், நாங்களாம் கஞ்சா குடிங்க, எங்க கிட்ட வச்சுட்டா என்ன பண்ணிடுவேன் அப்படின்றது செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் என்னல இது? இத பத்தி எந்த வீடியோவும் பேசவே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்த கமெண்ட் பாருங்க. இந்திக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணா டென்ஷன் ஆயிடுது. கொஞ்சம் மேலவா, இப்படி ஹைட் ஏறுவா. நம்ம இந்தியா ஆளு தப்பு பண்ணனா அது தப்பு, உங்க ஆளு தப்பு பண்ணது அது தப்பு இல்ல. திருப்படி பதிவு சொன்னா நானும் மனசு, நீயும் மனசுடா. நான் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்டா, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் உங்க ஆளுக்கு, தெரியுமா? வெறி வருது சார். அதனால இந்த ஒரு நிமிஷம் வீடியோ மாறி ஆளை சைஸா பாரு, எங்க என்ன புதுசா வரான்னு தெரியல. பேர போகணும் மூஞ்சி மோரை. காய்ஸ், நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருக்கி வீடியோ போட போறோம். முடிஞ்சா போலீஸ்காரன் நம்மள தூக்கறானு நம்ம பாக்குறோம். என்ன லந்து கொடுத்துட்டு இருக்கியா? அதனால இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. வந்தனா இவன் ஒரு நாள் ட்ரீட் வைப்பான். சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. 12/2025 ராத்திரி நேரத்தில் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி ஸ்பீடாகவே சாகசம் பண்ணுவோம்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். அடிச்சாங்களா? சோசியல் மீடியாவில் பகிர்ந்தது போலீஸ்காரங்க பார்த்து எங்களை கூப்பிட்டு அறிவுரை சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது யாரும். ஓ, அடிச்சேப்டாங்களா? நாங்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம், நீங்களும் யாரும் பண்ணாங்க. சோசியல் இது டிராஃபிக் ரூல்ஸ் 100% ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் திருக்கி வீடியோ போட போறோம். 15 வயசு பையன் எப்படி கார் வாங்க முடியும்? ஸ்கேம் பண்ணிதான். இந்த ஸ்கேம் பண்ற பையனை பத்தி தான் அந்த பையன் எல்லாருமே தெரியும்ல. அந்த தம்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தான். எல்லாரும் டிஎம் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி. நான் அவனுக்கு டிஎம் பண்ணேன். இல்ல கேனக்கூதி இல்ல, இந்த ஆன்லைன் விளையாடாம இருக்க முடியல. கிறுக்கு புண்டா, அந்த ஆன்லைன் விளையாடி எத்தனை குடும்பம் நடுத்தரில் இருக்குது புண்டா. இல்ல 10 விசா பிரச்சனை கிடையாது. இல்ல நீ உனக்கு போடும்போது நல்லாதான் இருக்கும். என்ன முதல்ல கொடுப்பான். மறுபடியும் இவ்வளவு அமௌண்ட் கேட்டா எங்க போறது அப்படின்னு அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் இல்லக்கா சாரிக்கா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அதை பேச எடுத்துக்கல. சரி போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன். தம்பி இப்போ அந்த அமௌண்ட் அனுப்புனா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்னை நம்பி அனுப்புங்க, நாங்க அமௌண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னா. ஒரு ஹாஃப் அன் அவர்ல நானும் மறுபடியும் 3200 அனுப்பிட்டேன். மொத்தம் 4200. ஒரு 2 hours கழிச்சு அவன் சொல்றான், அக்கா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுக்கா, மறுபடியும் 1000 அனுப்பினாதான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கார் வாங்க போறோம் ஃபேமிலி. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ஃபேமிலி. அடுத்து நம்ம தேல்பத்ரி சிங், இவரை எவ்வளோ சொன்னாலும் நம்ம எந்த கார் வாங்க போறோம்னா தார் ராக்ஸ் தான் ஃபேமிலி வாங்க போறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபேமிலி. இப்போ நான் இந்த தார் ராக்ஸ் கார் வாங்க போறேன்னா அது உங்களோட லவ் சப்போர்ட்னால தான் ஃபேமிலி. என்னடா ஒரு 15 வயசு பையன் ஒரு தார் ராக்ஸ் வாங்க முடியுமா கேட்டா அது வாங்க முடியும் ஃபேமிலி. ரைட் ஆளவுறோம். யாருங்க சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு? அங்க வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலிஸ், நான் வந்தனா இல்லையான்னு. என்னோட ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் தெரியும் ஃபேமிலிஸ். நான் அந்த மலேசியா கூச்சமே இல்ல ஆடியோ லான்ச்சுக்கு வந்தனா இல்லையான்னு. அது என்னாச்சுன்னா அங்க நிறைய கூட்டம் வந்ததுனால சின்ன பசங்க உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபேமிலிஸ். ஆனா நான் ஒரு யூடியூபர், அதுக்காண்டி நான் இவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன். நான் தலைமை விஜயா நான் பார்த்து வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் வந்தேன்னு சொன்னோன்னு என்னைய சரி தம்பி நீ உள்ள போய் வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஃபேமிலிஸ். அதனாலதான் நீங்க சொல்லுவீங்க என்னடா எல்லாம் ஃபேக், இதுல எதுக்குடா நீ வரவே இல்லைன்னு கேட்டா
ஸோ 2026 டே 1. ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக ஒன் கிளப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒன் கிளப் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து காசு சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும், பட் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் யூ கேன் கோ டாப் மோஸ்ட் இன்கம் எப்படி பார்க்குறதுன்னு நாங்கள் சொல்லி தர போகிறோம். ஸோ ஜாயின் ஒன் கிளப். ஸோ நிறைய கோடிகள் சம்பாதிச்ச பீப்பிள் வந்து உங்ககிட்ட டேட்டா பேச போகிறாங்க, எப்படி கோடி சம்பாதிக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2026 எண்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு கோடி பார்த்துருக்கணும். பருப்பு புண்டை மாதிரி பேசாத கேன புண்டை, நீங்களாம் ஒரு ஆள் புண்டையா? எனக்கு ஒரு கிஸ் மட்டும் மேம். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கான். உனக்கு என்ன? 1 மணி நேரத்துக்கு ஒரு தோலை கட்டுறது அழகிது பொம்பளை சோக்கு இல்ல. தம்பி மேம் ப்ளீஸ். அக்கா, அண்ணன், தங்கச்சி, ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டேங்க இந்த சொந்தத்தை எல்லாம். மேம் நீங்கள் அழகாக இருக்கீங்க, இப்போலேருந்து பார்த்துக்கிறீங்க. பொம்பளை வெறி முடிச்சு போய் புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. ஆனால் எனக்கு யாஷிகா ஆனந்த் மேம் ரொம்ப பிடிக்கும். பொண்ணை பார்த்தோன்னே வாய் இழுக்கிறேன். உங்க அப்பனை நீயும் ஒரே மாதிரி தான்டா. மாப்ள இல்ல புண்டாமன 2025 போயிடுச்சு. இந்த வருஷமா திருந்து புண்டாமன எல்லாம் தெரிஞ்சுமா ஒருத்தி ஓகே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஓகே சொல்லியிருக்காங்க. இவதான் உனக்கும் ஒரு நாள் அமையும் அப்படின்னு மனசை தேத்திக்க. இல்ல மாப்பிள இல்ல குடிக்க கஞ்சி இருக்கா இல்ல சோறு இருக்கா, எந்த புண்டைய பத்தி கவலைப்பட கிடையாது. பொம்பள்கிட்ட பேசணும், எப்ப பதிலும் பொம்பள்கிட்ட பேசணும். இவெல்லாம் எங்க உருப்பட போறான் கேன புண்டை. போனதுல அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. நான் சிங்கிளா இருக்க கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். இது சிங்கிள்ஸ்க்கு மட்டும் தான். கமிட்டடா இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. சிங்கிளா இருக்க கேர்ள்ஸ்லாம் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிங்கிளா இருக்க பாய்ஸ்லாம் அந்த ஹாய்க்கு ரிப்ளை பண்ணி கமிட்டட் ஆயிக்கோங்க. எனக்கு எதுவுமே அரசியல் அந்த சினிமா ரெண்டே. சிங்கிளா இருக்க கேர்ள்ஸ்லாம் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிங்கிளா இருக்க பாய்ஸ்லாம் அந்த ஹாய்க்கு ரிப்ளை பண்ணி கமிட்டட் ஆயிக்கோங்க. எனக்கு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சவனு இந்த கவிதை வந்து இன்ஸ்டால திருப்பி நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கிஃப்ட் இல்லையா? சரி. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? ஐயோ வர்றானு. ஒரே நிமிஷம், இன்ஸ்டால திருப்பி நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணல. சரி, இப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் தரோம். பண்றீங்களா? இன்ஸ்டா யூஸ் பண்ணுங்க. பண்ணீங்க ஹெட்செட் பண்ணிருக்கீங்களா? சரி, இப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா தரோம். Combatory Mapalai, Pudakote Mapalai, or thank you Mapalai. Mapilai. பரவேசி பயிலுங்க. இதுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கன்னு சொல்றேன்னா, சில பேர் சின்ன வயசுலேயே போதைப் பொருட்களுக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் நம்மள ஆரோக்கியமா வச்சிருக்கு. இந்த போதைப் பொருள் குடிப்பழக்கத்துக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் இட்டு போவாது. இந்த ஸ்போர்ட்ஸ் தான் விளையாடணும்னு கிடையாது. எந்த ஸ்போர்ட்ஸ் வேணா விளையாடலாம். கபடி, கொக்கோ, கிரிக்கெட் அது மாதிரி எது வேணா விளையாடலாம். ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கு. இனிமேட்டு சின்ன பசங்களாம் குடிப்பழக்கத்துக்கு போதைப் பொருட்கள்லாம் அடிமையாகாதீங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போய் நல்லா ஜாலியாக கற்றுக்கு விளையாடுங்க. தேங்க்யூ. அவ்வளவுதான். சந்தானம் கொஞ்சம் நில்லு. தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போ.